1770 கிலோமீட்டர். எதுக்குடா? கொல்கத்தா குஜராத். குஜராத்துக்கு ஏன் இங்கேருந்து போகிறது? பஸ்ஸோட ஐபிஎம் தான் ரொம்ப பவரா இருக்கும்ல. கர்நாடகா உள்ள இறங்குறோம்ல, ரோடு இப்படி தான் இருக்கும். தமிழ்நாடு எல்லை முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம ஸ்மூத்தாக தமிழ்நாடு ரோட்டில் வந்தோங்க. என்ன ஸ்மூத்தாக வந்தோம், என்ன ஃபாஸ்ட்டு. இப்போ பாருங்க, ஃபுல்லாகவே கர்நாடகா ரோடு. கர்நாடகா ரோடு. தமிழ்நாடை தாண்டி வேற எங்கே போனாலும் ரோடு எனக்கு தெரிஞ்சு சரியில்லைங்க. நான் போன வரைக்கும் அந்த டிபி கோட்டா கூட போனது. ஆந்திராவும் ஒஸ்ட்டு அப்படி ஒஸ்ட்டு. பாருங்க எவ்வளோ பள்ளம் எடுத்தாங்க. கேமரால வேணா அந்த ஷேக் இது இருக்குதுனால கொஞ்சமா ஆடுற மாதிரி தெரியல உங்களுக்கு. இங்க செம்மையா ஆடிட்டு இருக்கு. ஸ்டெபிலைசேஷன் இருக்கனால நல்லா. ஒய்டோ இது. ஒய்டாங்க. இதுவா இப்ப எங்களை கூட்டு போய் காட்டுறேன். நீங்க முதுமலை ஃபாரஸ்ட் உள்ள இதுல ஒரு இது போய்ட்டோம். இருக்குமா? ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். அது ஜீப் சஃபாரி. ஜீப் சஃபாரி. எத்தனை மணிக்கு பார்க்கணும் அது? அது வந்து சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம். இல்லடாடா, ஸ்டே பண்ணா அடுத்த நாள் எத்தனை மணிக்கு பார்க்க முடியும்? காலைல ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு 9 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. 9 மணிக்கெல்லாம் 9 மணிக்கு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் இப்போ போகிறது. ஐயோ ஃபாரஸ்ட். ஸ்ட்ரெயிட்டாக ஃபாரஸ்ட். பைக்லாம் வரானுங்க காட்டுல. ஃபாரஸ்ட் பார்க்க வருவானுங்கல்ல. ஒருவேளை ஃபாரஸ்ட் ஆபீசராகவே இருக்கலாம். டேடி போய் செக் பண்ணுவாங்களே லைட் வச்சு. இப்ப இதுல நைட் வண்டிங்க போலாமா தெரியல. மேபி நைட் 10 மணிக்கு மேல அலோவ் பண்ண மாட்டானா இருப்பா. மூன் லைட் தான் டேடி நல்லா தெரியுது. முதுமலை ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு இருக்கோம். யாராச்சும் இங்க மட்டும் அந்த ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா அவள் தான். ஃபுல்லா போட்டுக்கலையாடி? இல்லம்மா குளிர்லம்மா. காத்து நார்மலா இருந்துச்சு. நம்ம மலையை இறங்கிட்டோம்ல அதான். இல்ல இதுவும் அந்த மலையோட இந்த ரூட்டே தான் போகுது போல இருக்கு ரொம்ப நேரத்துக்கு. இந்த ரூட் ஃபாரஸ்டா? ஆமா ஆமா. எங்களை கூப்பிட்டு ஏங்க இப்படி பண்றீங்க? அதானே நான் எதுவும் சொல்ல. டெட் ஃபாரஸ்ட். யாரும் இல்ல. லூப் கட்சா கொஞ்ச நேரம் லூப்ல போலாம். ஓவரா பேசுனீங்கன்னா உங்க பொண்ணு எடுத்துட்டு நாங்க தான் ஃபர்ஸ்ட் கால் வலிக்க அமைதியா படுக்க வச்சுக்குவேன். லூப்பா தான் போயிட்டு இருக்காங்க எல்லாரும். அது என்ன போகுது? ஏய் யானை பிக். இதுதான பிக்டா? பிக்காது. மதோ பிக் குட்டியான மாதிரி இருந்துது. ஐயோ பிக் காட்டு. குட்டியானலாம் போச்சுன்னா அதோட சேர்ந்து அவங்க அம்மா வந்தம்மா சேர்ந்து வந்துருக்கோம். கண்ணுக்கு அது குட்டியான மாதிரி. குட்டியான ஏன்னா தனியா விடாது அவங்க அம்மா. நான் எதனா இருக்கேன் ஆல்ரெடி அவனையும் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. பண்ணக்கூடாது. இல்ல எந்த ஃபாரஸ்ட்லயும் பண்ணக்கூடாது.
அதுக்கு லைட் கூட போட கூடாது. லைட் போடலாம், அது டிம் லைட் போடுவாங்கல, ஹை பீம் போடாம. இப்போ டாடி அந்த ஃபாக் லைட் இப்போ இந்த போடுறேன் டாடி. இதான் போடணும். லைட் அவனே எதுக்கு டாடி அப்படின்னு இதுல நம்ம ஜாஸ்தியா வண்டியில டிராவல் பண்ண டைம் வந்து இந்த அஜ்மீர் டைம் தான் இல்ல டே. ஆமா அதான் இங்க. இப்போ டாடிக்கு வண்டி ஓட்டுறது தான் பிடிக்கும். இல்லாட்டி எதனா டூர் டிராவல்ஸ் பேக்கேஜ்லயாவது புக் பண்ணிட்டு கடமையேன்ட்டு ஏறி வண்டியில உட்காந்தானா அவன் எங்கெல்லாம் ஓட்டி இருந்து இறங்குன்றானா இவன் ஓட்டி இறங்கிடலாம். என்ன இப்ப அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்குல்ல. பத்துமா இடம் வண்டியில யாரடி போறாங்க? பைக்ல பாருங்க, நம்ம முன்னாடி ஒருத்தர் பைக்ல போயிடுறாங்க ஃபாரஸ்ட்ல. அவன் ஓவர்டேக் வர பண்ணிட்டு போறாங்க. எல்லாத்துலயும் தமிழ்நாட்டுல இருந்தா எல்லாம் 2 பேரா போயிட்டு இருக்காங்க. 4 பைக்ல இந்த மாதிரி போனா நான் எப்ப வேணா எடுத்துக்குவேன்ற கணக்குல 8 பேர் போறாங்க. வந்து என் பைக் வருது, நாங்க லெஃப்ட் ரைட் வருவோம் அப்படின்றத கொஞ்சம் நீங்க பாத்து போங்க. எல்லாரும் பகலமா ஓட்டினது 3D கேமரா மாதிரி போட்டு நிறைய போட்டு ஓட்ட வேண்டியதுதான். மச்சினகுடி ஃபாரஸ்ட். அதனால டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். லைனா வராங்களா? லைனா வராங்களா? எப்பா ஓட்டா லைனா வந்துடுவாங்க. ஃபாரஸ்ட்ல வந்து அவங்க ஜீப்புலயே டைரக்டா கொண்டு போய் பக்கத்துலயே காட்டுவாங்க எல்லாத்தையும். பண்ணர் கேட்டான் செம்மையா இருக்காரு. இப்ப மார்னிங்ல வந்தா பயங்கரமா இருக்கும் போல. மார்னிங்ல வெளிச்சத்துல உனக்கு நார்மல் ஃபாரஸ்ட் மாதிரி தான், இருட்டு தான் உனக்கு த்ரில்லிங். என்னமோ பெட்டா 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. குணா பெட் என்னமோ வந்துச்சு. உடுமலை பெட்டா மழை வச்சு தூத்தானே. ஏன்னா மூஞ்சில ஏதோ படுற மாதிரி காத்துல ஈரம். ஏன்னா பசங்க கடை போயிட்டான்டா. போயிட்டான். இந்த சைடு வராங்க. அங்கங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர். அப்பதான் அது கண்ட்ரோல் இருக்கும். இல்ல அனிமல் கிராஸ் பண்றது பத்தியா இருக்கும். அதான் மோஸ்ட்லி எது ஸ்பீட் பிரேக்கர் இருப்பாங்க. அப்பாடி வேகமா வந்து அதை நிக்கிற இடத்துல அடிச்சுட்டு போன வச்சுக்கோங்க. தெரிஞ்சு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் அவனுக்கு காட்டு உள்ள வண்டி எடுத்துன்னு வரீங்களேன்னு வயிற்றுல புளிய கரைச்சி. ஏன்டா என்னாச்சு? இந்த சைடு சிறுத்தை தெரியுமா, அந்த சைடு யானை தெரியுமான்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் பயப்படாதீங்க. நீங்க டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் திங்கிறீங்களா? அப்படி பார்த்தா பறவைகள் கூட தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த ரணகரத்துல ஒரு புது கணக்கம். இது டைகர் ஃபாரஸ்ட் பண்டிப்பூர். லெப்பர்ட் இருக்கிற ஏரியாவா? பார்க்காத முடியல. ஏன்டா என்ன மூடுங்கப்பா. ஏன்டா எப்படி உள்ள வச்சிருமா? அப்பதான் நினைக்கிறேன் லைட்டா. இல்ல வராது. என்னப்பா மரம் சாஞ்சி இருக்கு. அது அவங்களுக்கு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த டைம் மேல அலோவ் பண்றாங்க. ஆக்சுவலி இல்லனா கஷ்டம் அலோவ் பண்ண மாட்டாங்க.
நைட் வர லெப்பர்ட் வேட்டையாடும்ல. வேட்டையாடுதோ இல்லையோ அது நடக்குமா? அதான்டா ஆகியது. அப்ப திருச்சூர்ல இருந்து ட்ரெயின் இது பஸ் பிக்னிக் போட்டோ. யானை இப்பதான் சூடா இங்க ஏதோ போட்டு போயிருக்குது. ஓவர். அதுல யாரும் மெரிச்சிட்டு இருக்காங்க. ஓவர். சீக்கிரமா வாங்க. கேட்டா கால்ல வெடிப்பா. யாரா இவரு தனியா நின்னுறான் பாரு. டைகர். இங்கே நிறுத்தாதே. டைகர் சொல்ல வந்து இங்கே நிறுத்தாதே. நக்கல் தான். இல்லன்னா உன் கறிய கொஞ்சம் கொடுத்துரு காசா. ஏய் எனக்கு எதை பார்த்தாலும் அனிமல். நான் நினைச்சிட்டேன் மேபி இந்த வண்டி லைட் போற அந்த இல்யூஷன் கூட நம்மளுக்கு எதனா கண்ணுல தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் விட்டேன். மண்ணுல நிறைய நம்ம இப்போ வண்டி அவங்க வீட்டுக்குள்ள அந்த ஸ்ட்ரீட் அந்த பொத்தருவுல எடுத்துட்டு போறதுக்கும் இப்படி அந்த மண்ணுல ஏதோ பரபரன்னு போற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே ஓகே. நம்ம கார்ல ஒரு குச்சி பட்டு அந்த குச்சி ஆடி இருக்குமா? ஏன்னா அப்பதான் நிறைய வாட்டியும் இருந்திருக்கு. மக்களே சுத்தி சுத்தி இவங்க இருட்டு இந்த ஃபாரஸ்ட் எடுத்து என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. அங்கங்க நோ பார்க்கிங் சொல்லிட்டு டைகர் அப்பா அவள இதுக்கப்புறம் ஊர் தான். நன்றியா. புதுமலை புலிகள் காப்பகமா? ஆமா ஐயா சாமி காப்பகம். நன்றி ஐயா. எதுக்கு நன்றி சொல்றீங்க? இதோட பயம் அம்மிடா. நான் உனக்கு சொன்னா நீங்க எல்லாரும் கோச்சிக்குவீங்க இல்ல திட்டுவீங்க. சொல்றேன். திடீர்னு வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்டுல எங்க நின்று பஞ்சர் போட முடியும்? பஞ்சர் போட மாட்டேன். அப்படியே விட்டே வருவோம் வண்டியை. ஏன் நிறுத்தப்பா? அப்பெல்லாம் போட மாட்டேன். அந்த மாதிரி ரிஸ்க்லாம் இருக்கு. ஃபைனலாக ஃபாரஸ்ட்லேருந்து ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறம் சரி டீ கடையில் ஒன்று நிறுத்திருக்கோம். டீயை குடிப்போன்ட்டு. சரி டீ கடை தான் அது. கர்நாடகா வந்தாச்சு. ஆமாம்